இப்படி இதையெல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னொரு கொஸ்டினும் வந்துச்சு. ஏன் எல்லா நாட்டோட பணத்தையும் யூஎஸ்டிக்கு எதிராக மதிப்பிடுறாங்க? ஏன் குறிப்பா இந்த யூஎஸ்டி? இதுக்கு ரஷ்யா, யூரோப் அண்ட் இந்தியா உட்பட மொத்தம் 44 நாடுகள் ஒத்துக்கிட்ட பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் 2ஆம் உலக போர்னால 1944ல எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியா ரொம்பவே அடி வாங்குச்சு. இதை சரி செய்யறதுக்காக எல்லா நாடுகளும் அவங்களோட பண மதிப்பை குறைச்சிக்கிட்டு ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இறக்குமதிக்கும் அதிக வரிய போட்டிருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு பெனிஃபிட்டா இருக்குமே தவிர நிரந்தர தீர்வை கொடுக்காது. சோ இந்த பர்டிகுலர் பீரியட்ல எல்லா உலக நாடுகளும் ஒரேடியா பொருளாதார ரீதியா அடி வாங்கி இருந்துச்சு, அமெரிக்காவை தவிர. ஏன்னா அப்பவே உலக அளவுல அமெரிக்காவோட நாமினல் ஜிடிபி 35ல இருந்து 40% இருந்திருக்கு. இந்த ஜிடிபி பத்தின ஒரு டீடைல் ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம பேஜ்ல இருக்கு. பார்க்காதவங்க நிச்சயமா போய் பாருங்க. அப்பதான் இதுவும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ நவ் அந்த பீரியட்ல பொருளாதாரத்துல டாப்ல இருந்த அமெரிக்கா ஒரு திட்டத்தை போடுது. அமெரிக்கா அவங்களோட டாலரை தங்கத்தோட ஒப்பிட்டாங்க. தட் மீன்ஸ் ஒரு அவுன்ஸ் சராசரியா 28 கிராம் தங்கத்தை $35 கொடுத்து அவங்க கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லுச்சு. இத மத்த 44 நாடுகளுமே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா டாலரை தங்கமா மாத்த முடியும்ன்றப்ப அந்த தங்கத்தை வாங்குற நாட்டோட பண மதிப்பும் தங்கத்துக்கு ஈக்குவலா மாறுச்சு. சோ எல்லா நாடுகளும் தங்கத்துல முதலீடு பண்ணி லாபம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாடும் அவங்களோட பணத்தை டாலரா சேர்த்து வச்சா அது தங்கமா மாறும்ன்றப்ப அமெரிக்காவோட பொருளாதார ஆதிக்கத்துல எல்லா நாடுகளோட நம்பிக்கையும் அதிகமாச்சு. சோ இங்க இருந்துதான் யூஎஸ்டி உலகத்தோட ரிசர்வ் கரன்சியா மாறுச்சு. ரிசர்வ் கரன்சி அப்படின்றது நம்ம நாட்டோட ஆர்பிஐ மாதிரியான ஒவ்வொரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க்கும் அவங்களோட பணத்தை டாலர்லயும் சேர்த்து வைப்பாங்க. இப்ப வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அண்ட் 1974ல அமெரிக்கா எண்ணெய் வளம் அதிகமா இருக்க சவுதியோட ஒரு ஒப்பந்தத்தை போடுது. அதுபடி சவுதி அவங்களோட எண்ணெயை மத்த எல்லா நாடுகள்லயும் யூஎஸ்டில வித்தா அமெரிக்கா சவுதிக்கு தேவைப்படுற பாதுகாப்பையும் ஆயுதத்தையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லா நாட்டுக்கும் பொதுவா மாறின யூஎஸ்டில தான் இன்னைக்கு வரைக்குமே ஜிடிபியும் பார்த்துட்டு இருக்காங்க.